கேட்டிருந்தீங்க இண்டஸ்ட்ரியல் சைடில் வந்து உங்களுடைய அகாமடேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ஹோம் டூர் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க. இதுதான் நம்ம ரூமுடைய அவுட் சைடு. அடுத்து நம்ம உள்ளே போகலாம். இதுதான் நண்பர்களே நம்ம ரூமு. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 2 பெட் இருக்குது. இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு. அப்புறம் 2 அல்மாரு. இது ஒரு அல்மாரு, இங்கே ஒரு அல்மாரு. ஒரு காமன் டேபிள் 2 பேருக்கும். ஒரு சைட்ரா, அங்கே ஒரு சைட்ரா இருக்குது, இங்கே ஒரு சைட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்குது. அப்புறம் இதுதான் ஏசி. ஸோ அப்புறம் வைஃபை, ரூம் ஃபுல்லாக வைஃபை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து வாரம் வாரம் வந்து கேஸ் கொடுத்துருவாங்க. வாட்டர் பாட்டில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பேக்கெட்டு அந்த மாதிரி பாட்டில் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது டாய்லெட்டு உள்ளே போனீங்கன்னா எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வாஷ் பேஷன் இருக்குது. 2 பேருக்கு 2 பக்கெட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கம்பெனியோட இது தான். ஸோ நம்ம போகும்போது இதெல்லாம் ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணணும், டேமேஜ் இல்லாமல். அப்புறம் இங்கே ஷூ ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஃப்ரிட்ஜு, காமன் ஃப்ரிட்ஜு. ஸோ 2 பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் இங்கே மெஸ்ஸில் ஃபுட்டு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் தருவாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 தடவை டிஷ்யூ பேப்பர், டேபிள் டிஷ்யூ கொடுப்பாங்க. 2 டைம் சோப் கொடுப்பாங்க. அப்புறம் ரோல் கொடுப்பாங்க. அப்புறம் இது க்ளீனிங் செக்லிஸ்ட்டு. ஸோ ரெகுலராக க்ளீனிங் வந்துடுவாங்க. அப்புறம் வாரத்தில் 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இது லாண்ட்ரி, இது நம்ம இது இருக்கு இல்லையா, இது வந்து லாண்ட்ரி பேக்கு. நம்ம ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ண வேண்டிய கிளாத்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே நம்ம போட்டு நம்ம வெளியே தொங்க விட்டுட்டோம்னா அவங்க லாண்ட்ரி பீப்பிள் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோதான் மக்களே என்னுடைய ஹோம் டூரு. ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸு எதனா வேணும்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. சில கம்பெனியில் இதை விட நல்லாவும் இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்லி நர்சஸ்னாலே ஷேரிங் ரூம் தான் கொடுப்பாங்க. அந்த ஷேரிங் ரூமில் வந்து எந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குதுன்றது கம்பெனி டிஃப்ரெண்ட் ஆகும். அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.